ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு பிபி டாக்ஸ். உங்களை வரவேற்கிறேன். வெல்கம் பேக் டு another எபிசோட் ஆஃப் அந்த நாள் ஞாபகம். வேற நான் சென்னை எஃப்சியோட பழைய மேட்சஸ் எல்லாத்தையும் நான் நாஸ்டால்ஜியா எல்லாம் அந்த பழைய மேட்சஸ்ல அந்த ஜெயிச்சதா இருக்கட்டும் சரி, தோத்தா இருக்கட்டும் சரி, அதெல்லாம் அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அந்த 10 வருஷத்துல என்னால ரிசல்ட் வந்துச்சோ அதெல்லாம் தான் இப்ப இருக்க நிலைமைக்கு நம்ம காரணமா இருக்கோம். ஸோ எல்லாம் இந்த ஹை மூமெண்ட்ஸா இருக்கட்டும், லோ மூமெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாமே சேர்த்து தான் இட் இஸ் வேர் வி ஆர் டுடே. அதனாலதான் நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கோம்னா அது இந்த பாஸ்ட் 10 இயர்ஸ் எல்லாமே அதுதான் எல்லாமே ஒரு டாமினோ எஃபெக்ட் தான். சில உங்களால ஒரு கோஇன்சிடென்ஸ் சொல்ல முடியாது, அவர் ஃப்ளூக்குன்னு சொல்ல முடியாது. சில வாட்டி ஒரு இடத்துல ஒரு எஃபெக்ட் வந்துச்சுன்னா இன்னொரு இடத்துல வேற ஒரு இடத்துல அதே பண்ணதால அங்க எஃபெக்ட் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ பட்டர்ஃபிளை எஃபெக்ட் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போறோம், ரெமினிஸ் பண்ண போறோம். உங்களுக்கும் ஏதாவது பழைய கேம்ஸ் நான் பழைய ஞாபகத்துல பழைய நல்ல கேம்ஸ் எல்லாம் நம்ம ஒரு டைத்துல நம்ம நல்ல கிளப்பா இருந்த போது அந்த கேம்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. அந்த கேம்ஸ் பத்தியும் நான் அப்கமிங் வீடியோஸ் தான் நான் பேசுறேன். இந்த வீடியோல நான் எந்த மேட்ச் பத்தி பேச போறேன்னா, நம்ம அடுத்த மேட்ச் மும்பை சிட்டி எஃப்சியோட, அதுவும் அவேல மும்பை ஃபுட்பால் அணினால நம்ம கடைசியா மும்பை ஃபுட்பால் அணினால ஜெயிச்சதை பத்தி நான் பேச போறேன். அப்கோர்ஸ் நான் பேச போது 2019-20 சீசன் பத்தி தான். அந்த சீசன் வேர் அந்த ரிசர்ச்சன்ஸ் வந்துச்சு. ஓவன் காயில் ஜான் கெகரிட் டேக் ஓவர் பண்ணி அந்த கீழே கடந்த சென்னை எஃப்சியை தூக்கிண்டு ஃபைனல்ஸ்க்கு எப்படியோ அடிச்சு போட்டு ஃபைனல்ஸ் கொண்டு போயிட்டு எப்படியோ பிளே ஆஃப் கொண்டு போன அந்த கேமை பத்தி தான் நம்ம பேச போறோம். நம்ம கோஇன்சிடென்ட்லி அதான் கடைசி டைம் நம்ம மும்பை சிட்டி அடிச்சு அதுக்கப்புறமா 11-12 கேம்ஸ் தான் அவங்க அடிக்கவே இல்லை. வித் தட் இன்க்ளூட்ஸ் 9 லாசஸ் இன் a row. அது வேற கதை. அப்கோர்ஸ் மும்பை சிட்டி கேம் பத்தி நான் நாளைக்கு அரௌண்ட் இதே டைம் நான் ப்ரீவியூ போடுவேன், மறக்காம அதை பாருங்க. பட் 2019-20 சீசன் மும்பை சிட்டி எஃப்சி கைண்ட் ஆஃப் மேலையும் கீழியுமா இருந்தானுங்க. நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க, அப்புறம் நல்ல ஹோப் இருந்துச்சு, அப்புறம் ஒரு மாதிரி சரிஞ்சிருந்தாங்க. சென்னை எஃப்சி ஸ்டார்டிங்கே கோவிந்தா தான், அப்புறம் ஓவன் கால் வந்ததுக்கப்புறமா பிக் ஆச்சு. கடைசியில அந்த 4-5 கேம்ஸ் அப்படியே வேற லெவல பினிஷ் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி இதுல திஸ் வாஸ் பேசிக்லி பேட்டில் ஃபார் 4th தான். அப்போ 4 டீம் பிளே ஆஃப் தான், இப்போ 6 டீம் பிளே ஆஃப். அப்போ 4 டீம் பிளே ஆஃப் தான். அண்ட் மும்பை சென்னை கடைசியில அந்த 4th 5th பிளேஸ் மாதிரி இருந்தானுங்க. ஸோ ஐ திங்க் மும்பை சிட்டி 4th இருந்தானுங்க, சென்னை 5th இருந்தாங்க. பட் சென்னைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கேமா இருந்துச்சு. அண்ட் சென்னை லைக் 1 பாயிண்ட் பிஹைண்ட் மும்பை சிட்டி நினைக்கிறேன். நம்ம மும்பை சிட்டி அவங்களுக்கு கடைசி கேம் சென்னையோட 26 பாயிண்ட் இருந்தாங்க. நமக்கு 2 கேம் பாக்கி இருந்துச்சு. we were on 25 பாயிண்ட்ஸ். நமக்கு மும்பை சிட்டியவே அண்ட் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் தான் கடைசி 2 கேம்ஸ். ஸோ இந்த பேசிக்லி இந்த மும்பை சிட்டி கேம் நமக்கு டூ ஆர் டே மாதிரி. ஜெயிச்சா உள்ள, தோத்தா வெளியே, எல்லாமே இங்கதான் வந்து நின்னுச்சு. பேசிக்லி இது ஒரு வர்ச்சுவல் குவார்டர் ஃபைனல் மாதிரி சொல்லாமே. ஏன்னா பேசிக்லி மும்பை சிட்டி சென்னை எஃப்சில யார் ஜெயிச்சிருந்தாலோ அவதான் உள்ள போயிருப்பா. மும்பை சிட்டி ஜெயிச்சிருந்தா மும்பை சிட்டி த்ரூ, சென்னையும் ஜெயிச்சிருந்தா சென்னையின் த்ரூ. ஒருவேளை டிரா இருந்ததா சென்னை கடைசியமா ஜெயிச்சிருந்தா வி வுட் ஹவ் பீன் த்ரூ. ஏன்னா மும்பை சிட்டி அதோட கேம்ஸ் ஆல்ரெடி முடிச்சிட்டாங்க. சோ அது இன்னொரு பக்கம். பட் சோ இந்த மேட்சுக்கு வச்சே சென்னை எஃப்சி அவேல மஸ்ட் மும்பை சிட்டி எஃப்சியோட. அப்கோர்ஸ் சென்னை எஃப்சி அப்போ ஒரு டீம்ல விஷால் கேட் கோல்ல, டின்லியானா, லூசியன் கோயன், எலிசாபியா, ராஃபல் கெவலாரோ, டிராகோஸ் ஃபிட்டலஸ்கியூ ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், சாங்டே இருந்தா, தாப்பா இருந்தா, அண்ட் அப்கோர்ஸ் வால்ஸ்கிஸ் இருந்தா அந்த சீசன் கோல்டன் ரூம் வாங்கினா. மும்பை சிட்டிக்கு அந்த சீசன் பேசிக்கலா லைக் இப்போ இப்போதைக்கும் அந்த டீமுக்கும் சம்மந்தமே இல்லை. லைக் ஈவன் 2 சீசனுக்கு அப்புறமா நீங்க மும்பை சிட்டி பாத்தீங்கன்னா கூட அதுக்கும் அந்த டீமுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே நியூ பிளேயர்ஸ் தான் அந்த டயத்துல. அப்போ அம்ரிந்தர் இருந்தான் கோல்ல மும்பைக்கு, ரவுலின் போர்ஜஸ் ஆடிந்தான், டியாகோ கார்லோஸ் நோத் ஆடிந்தான், ஷர்மிட்டி ஸ்ட்ரைக்கர்ல இருந்தான், சுகோ ஆடிந்தான். சுகோ வாஸ் அ குட் பிளேயர், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். முகமது ரஃபீக் இருந்தான், பிரதீக் சௌத்ரி, சுபஷிஷ் போஸ், சௌரவ் தாஸ், இந்த மாதிரிலாம் பிளேயர்ஸ் வச்சிருந்தாங்க மும்பை சிட்டி எஃப்சி. ஸோ அண்ட் ஜார்ஜ் கோஸ்டா தான் அவங்களுடைய கோச்சா இருந்தாங்க அந்த டயத்துல. ஸோ மும்பை சிட்டி எஃப்சி ஒரு பக்கம், சென்னை எஃப்சி ஒரு பக்கம். மும்பை சிட்டி எஃப்சி நாட் இன் கிரேட் ஃபார்ம், ஒரு மாதிரி கீழே சரிஞ்சிருந்தாங்க. அப்கோர்ஸ் அதுக்கு முன்னாடி கேம் கோவாட்ட 5-2 அடி வாங்கினாங்க. கோவா இவென்ச்சுவலி வெண்ட் ஆன் டு பிகம் ஷீல்ட் சாம்பியன்ஸ். மும்பை சிட்டி ஒரு மாதிரி கீழே இருந்தாங்க, வேற சென்னை எஃப்சி மேல இருந்தாங்க. ஸோ ஆப்வியஸ்லி மொமெண்டம் நம்ம கிட்ட தான் இருந்துச்சு.
பட் இந்த மாதிரி ஒரு கேம் சிச்சுவேஷன்ல அதெல்லாம் கிடைக்கவே கிடையாது. அன்னைக்கு நீங்க எப்படி விளையாடுறீங்களோ அதான் வந்து அல்டிமேட்லி வந்து தீர்மானிக்கும் உங்க ரிசல்ட்டை வந்து நம்ம ஜெயிப்போமா தோப்போமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ஸ்டார்ட் பண்ணோம் கேம, பொசிஷன் இருந்துச்சு, பட் சான்சஸ் அவ்வளவு பெருசா கிரியேட் பண்ணல. பட் பொசிஷன் நம்ம தான் வச்சிருந்தோம், ஓரளவுக்கு நல்லா மூவ் பண்ணோம். கிரிவலாரோ, டிராகோஸ், சாங்டே, தாப்பா, ஓரளவுக்கு வால்ஸ்கிஸ், டின்லியானா ஓரளவுக்கு பால் நல்லா மூவ் பண்ணிருந்தோம். பட் அந்த ஃபைனல் ப்ராடக்ட் கிடைக்கல. ஆன் தி அதர் ஹேண்ட் மும்பை சிட்டி தான் ஆக்சுவலி பெட்டர் சான்சஸ் கிரியேட் பண்ணாங்க. விஷால் கேட் தான் 2-3 சேவ் எல்லாம் பண்ணா. ஒரு இன்ஃபேக்ட் வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு கார்னர்ல வந்து வால்ஸ்கிஸ் ஹேட் டு கிளியர் ஒன் ஆஃப் த லைன். வால்ஸ்கிஸ் வந்து இந்த நம்ம ஆப்போசிட் பாக்ஸ்ல கோல் அடிக்கல, பட் நம்ம பாக்ஸ்ல வந்து குரூஷியலா ஒரு கிளைன் ஒரு ஆஃப் த லைன் கிளியரன்ஸ் பண்ணா. அது மட்டும் பண்ணலன்னா வந்து திங்ஸ் கூட பீன் டிஃபரெண்ட். அது பின்னாடி ஒருத்தர் இருந்தான், பட் ரிஸ்க் எடுக்க வேணாமே, வால்ஸ்கிஸ் வந்து கிளியர் பண்ணி விட்டான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு மாதிரி டீசெண்டா போச்சு. மும்பை சிட்டி கொஞ்சம் சான்சஸ் கிரியேட் பண்ணாங்க, சென்னை எஃப்சி அவ்வளவா கிரியேட் பண்ணல. பட் கொஞ்சம் ஈவன் கேமா தான் லைட்டா போச்சு. செகண்ட் ஹாஃப் வந்தது, ரெண்டு குரூஷியல் டாக்கிங் பாயிண்ட் செகண்ட் ஹாஃப்ல. ஒன்னு வந்து விஷால் கைட் சென்ட் ஆஃப் ஆயிருக்கணுமா அப்படிங்கறது ஒரு கேள்வி. ஃபார் மீ இட் இஸ் நாட் அ ரெட் கார்டு. நான் இப்பயும் சொல்றேன் வந்து, ஏன்னா மும்பை சிட்டி வந்து பாலை கரெக்டா பிளே பண்ணாங்க. நம்ம டிஃபென்ஸ் வந்து அந்த சீசன் எப்படின்னா, நம்ம 2 கோல் அடிச்சா 1 கோல் விடுவோம், 3 கோல் அடிச்சா 2 விடுவோம், 4 கோல் அடிச்சா 3 விடுவோம். சோ அந்த மாதிரி ஒரு ஓப்பன் லிட்டரலா ஓப்பன் டீம் மாதிரி தான் ஆடணும். அவ்வளவு ஓப்பனா ஆடணும், செம்மையா ஓப்பன் எக்ஸ்பென்சிவ் செம்ம அட்டாக்கிங் ஆடணும். பட் அட் த சேம் டைம் டிஃபென்சிவ் நமக்கு வந்து தரிக்கிற தோமா தான் இருந்துச்சு. ஏன்னா பிகாஸ் எலிசியாபியும் கொஞ்சம் ஏஜிங்கா இருந்தா, லூசியன் கோயின் வந்து he was on and off மாதிரி தான். ஸோ அல்டிமேட்லி அப்படி பார்க்கறச்சே வந்து நீங்க வந்து நம்ம டிஃபென்ஸை பத்தி அப்படி சொல்லலாம். மும்பை சிட்டி 3-4 வாட்டி நம்ம டிஃபென்ஸ் வந்து கட் ஓபன் பண்ணி கோல் அடிக்க ட்ரை பண்ணாங்க. அந்த ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து துருபால் ஆடினாங்க. விஷால் கேட்ட தாண்டி கொண்டு போன பால வந்து பெரிய ஒரு டிசிஷன் அது எல்லோ கார்டா இருக்காருன்னு பண்ணி ரெஃப்ரி அந்த டைம்ல எல்லோ கார்டு கொடுத்தான். பட் அந்த சிச்சுவேஷன்ல அந்த ரெட் கார்டு கொடுத்திருந்தாலும் ஆர்கியூ பண்ணிக்க முடியாது நம்மளால, அப்படி சொல்லலாம். ஏன்னா பேசிக்கா விஷால் கைத் வந்து பாலே எடுக்கல, பிளேயரை டேக்கிள் பண்ணா, அவன் விஷால் கைத்த ரவுண்ட் பண்ணா, ஒரு ஆங்கிள் வந்து நீங்க சொல்ல வந்து பால் அவே கொண்டு போறான்னு. பட் இன்னொரு இதுல சொல்லலாம், விஷால் கைத்த தாண்டி கொண்டு போயிட்டான்னா அவனுக்கு ஈஸியா கோல் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நெட் கொஞ்சம் எம்டியா இருந்ததால. சோ யூ கேன் மேக் அ கேஸ் வெதர் அது எல்லோ கார்டு ரெட் கார்டான்னு. எல்லோ கார்டு கொடுத்தா அது வந்து ஒரு விதத்துல வந்து சொல்லலாம், ஏன்னா பால் இஸ் கோயிங் அவே ஃப்ரம் கோலுங்கனால. பட் ரெட் கார்டு கொடுத்திருந்தாலும் ஆர்கியூ பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறது என்னுடைய இது. நீங்க என்ன யோசிச்சீங்கன்னு சொல்லுங்க. எனக்கு வந்து மனசு எனக்கு வந்து ஒரு நிமிஷம் நின்று போச்சு. ஐயோ ரெட் கார்டு கொடுத்தா செத்தோம், நல்ல வேலை எல்லோ கார்டு அப்பாடா அப்படின்னு இருந்துச்சு. ரிசல்ட்டிங் ஃப்ரீக்கிங்ல அவங்க இன்னும் பண்ணல, லிட்டரலா வால் அடிச்சாங்க. கிளியரன்ஸ் நம்ம வந்து சரியா பால பிளே பண்ணல. சாங்டே பால் எடுத்தான், he was clean 1-on-1, was almost clean 1-on-1. பின்னால இருந்து சௌரவ் தாஸ் வந்து டேக்கிள் பண்ணா, லாஸ்ட் மேன் சாங்டே கிளியரா டேக்கிள் பண்ணா, அது ரெட் கார்டு தான். அது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது, யாருமே ஆர்கியூ பண்ண முடியாது, அது கிளியர் ரெட் கார்டு தான். சென்னை had to find a winner from somewhere. பட் அதையும் மீறி மும்பை 2 சான்ஸ் கிரியேட் பண்ணாங்க, 1-2 சான்ஸ் கிரியேட் பண்ணாங்க. ஒரு பால் ஓவர் த டாப், எலிசியாபியா வந்து சன்மீட்டியோட சரியா ஸ்டிக் பண்ணல. பட் சன்மீட்டி வந்து கேவலமா பினிஷ் பண்ணா, அது வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணா. பட் அவுட் சைட் ஆஃப் த பூட் ட்ரை பண்ண லெஃப்ட் ஃபுட்ல கேவலமா வெளில போச்சு. அண்ட் ஐ அம் லைக், டேய் ஏன்னா ஒரு மேன் அதிகமா இருக்கிற மாதிரி ஆடுறீங்க, கமாண்ட ஒரு தாக்கு பிடிக்கிற கேம்ல அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ அளவுக்கு தாக்கு பிடிச்சிருந்தோம். அதுக்கப்புறமா ஒரு கார்னர் வருது, கிரிவலாரோ ஒரு கார்னரு, வால்ஸ்கிஸ் ஃபர்ஸ்ட் ஃபிளிக் ஆன் நியர் போஸ்ட்ல, அப்புறம் பேக் போஸ்ட்ல லூசியன் கோவன் அடிக்கிறான் கோல. லூசியன் கோவன் அடிக்கிறான், ஐ மீன் போயட்டிக்னு சொல்லலாம். ஏன்னா லூசியன் கோவனை நம்ம மும்பை தான் எடுத்தோம், மும்பை எடுத்து மும்பைக்கு எதிராக கோல் அடிச்சு மும்பையை வந்து வெளியே தொத்தி விட்டோம். பிளே ஆஃப்ஸ் விட்டு நம்ம செமிஃபைனல்ஸ் போயிட்டோம். அது வந்து வாழ்க்கை எப்படி வேலை செய்யுது பாத்தீங்களா, எங்க நடக்கும்னே சொல்ல முடியாது உங்களால. சோ அது வந்து அடிச்சாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ தாக்கு பிடிச்சு நம்ம வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் நின்ட்டோம். we won that game and வந்து நம்ம பிளே ஆஃப்ஸ் போயிட்டோம். அடுத்த மேட்ச் நார்த் ஈஸ்டோட நம்ம டிராப் பண்ணோம். பட் we somehow finished 4th. கேமை ஜெயிச்சோம். வேற லெவல் எமோஷன்ஸ் எல்லா சென்னை எஃப்சி ஃபேன்ஸ்க்கும் வந்து எல்லாம் வந்து எப்படா எங்க இருந்தோம், நம்ம எங்க வந்து என்ன பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படின்னு தான் எல்லா சென்னை ஃபேன்ஸ் மைண்ட்ல ஓடிச்சு. ஏன்னா நான்லாம் யோசிச்சே பார்க்கல இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா அப்படின்னு. நிறைய பேர் யோசிச்சே பார்க்கல இந்த மாதிரி பண்ண முடியுமான்னு. பட் அதான் வாழ்க்கை, அதான் ஃபுட்பால்.
நீ வந்து கிவ் அப் பண்ணாம கடைசி வரைக்கும் உசுர கொடுத்து நீ இஃப் யூ கீப் ஆன் புஷிங் த்ரூனா கண்டிப்பா எண்ட் ரிசல்ட் வந்து உங்களுக்கு மாட்டோம். அப்படிங்கிறதுக்கான பெரிய அடையாளம் வந்து அப்கோர்ஸ் நம்ம வந்து 80 கேட்ட வந்து ஃபைனல்ல தோத்தோம், அது வேற விஷயம். பட் வந்து அந்த சீசன் அந்த டர்ன் ஓவர் நம்மளால மறக்கவே முடியாது. அது வந்து எந்த சென்னையன் ஃபேனாலும் மறக்க முடியாது. அண்ட் அப்கோர்ஸ் மும்பை சிட்டிக்கு வந்து அதுக்கப்புறமா சிட்டி ஃபுட்பால் குரூப் டேக் ஓவர் பண்ணாங்க. ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி ஆஸ் வி நோ. அவங்க வந்து எல்லா ட்ரோஃபிஸ் தான் ஜெயிச்சாங்க. ஏஎஃப்சில போயிட்டு ஃபர்ஸ்ட் ஏஎஃப்சி சாம்பியன்ஸ் லீக் குரூப் ஸ்டேஜ் வின் எடுத்து கொடுத்தாங்க இந்தியாவுக்கு. அண்ட் த ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. பட் இதுதான் என்னுடைய அந்த நாள் ஞாபகம் ஆஃப் அந்த மும்பை சிட்டி கேம் வேர் வி ஒன். அண்ட் அதுதான் வந்து கடைசியா மும்பை சிட்டி ஜெயிச்சது. அதுக்கப்புறம் 12-13 கேம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி கூட அவங்க ஜெயிக்கல. 2 டிரா, மீதி வாட்டி செருப்படி. அது வந்து ஹோப்ஃபுல்லி இந்த சாட்டர்டே வந்து மும்பை சிட்டியோட ஆடுறோம். நாளைக்கு அந்த மேட்ச் ப்ரிவியூ வந்து டிராப் ஆகும். மேக் ஷூர் டு செக் அவுட் பிபி டாக்ஸ் ஃபார் தட். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நான் எந்த மேட்சுக்கு வந்து அடுத்த அந்த நாள் ஞாபகம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற கமெண்ட்ஸ் தான் போடுங்க. நெக்ஸ்ட் வீக் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டு அதுக்கப்புறம் நீங்களாம் கண்டிப்பா பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நான் இந்த அந்த நாள் ஞாபகமோ பிளேலிஸ்ட் மாதிரி போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி பாஸ்ட் கேம்ஸும் பத்தி போய் நான் பேசியிருக்கேன். அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்க. அந்த பிளேலிஸ்ட்ல இருக்கு, மறக்காம பாருங்க. அண்ட் நாளைக்கு ப்ரிவியூல உங்களை சந்திக்கிறேன். அதுபடி நன்றி, வணக்கம், டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப்.